வெல்கம் டு Suduthanni. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் சுகரோ ஜாகரியோ எதுவுமே இல்லாமல் வெறும் டேட்ஸ் வச்சே நம்ம ஸ்வீட்டன் பண்ணியிருக்கோம். இதை யார் வேணாலும் சாப்பிட்லாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 20 டேட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறுமனே எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் 20 முந்திரி, 20 ஆல்மண்ட்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துடலாம். இது நல்லா க்ரன்ச்சியாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் வறுக்கிறனால இது நல்லா வாசமாகவும் இருக்கும். வெறுமனை சாப்பிட்றது கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கேயுமே பேர்ன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக வறுத்திங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இதுக்கு கூட கொஞ்சம் டைம் ஆகுங்கிறனால இது தனியாக நான் வறுத்துக்கிறேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ இது கூட 10 வால்நட், 10 பிஸ்தா, 20 திராட்சை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வால்நட் நிறையா சேர்க்க வேணாம், ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்காது. கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பிஸ்தாவும் அதே மாதிரி தான். நீங்கள் திராட்சை, முந்திரி, பாதாம் இது எல்லாமே நிறையா சேர்த்துக்கலாம். அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வறுத்து சாப்பிடும் போது. ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி வால்நட்டெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்கு அது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதையும் அதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா க்ரன்ச்சியாக வரணும். இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க டேட்ஸை சேர்த்துடலாம். இது ரொம்ப திக்காக இருக்கிறனால ஃபர்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லாட்டி கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ அந்த சூடு படப்பட நல்லா இலகி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நட்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மிக்ஸ் பண்ண நல்லா சேர்ந்து வந்துடும். டேட்ஸோட ஒவ்வொரு லேயர்லேயும் நட்ஸ் படுற மாதிரி இருக்கணும். அந்த ரேஷியோ தான் இது கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு பாயிண்டில் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடியாக இருக்குது. இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிடலாம். லைட்டாக நெய்யில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே சூப்பராக ரவுண்டாக வந்துடும். இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இது கரெக்டான சைஸ். நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு மொத்தம் 10 பால்ஸ் வந்துச்சு. ரொம்பவே டேஸ்டான இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கெலாம் கொடுக்குறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்வீட் க்ரேவ் பண்ணுறீங்க, அதே டைம் சுகர் கட்லலாம் இருக்கீங்கன்னா இதை கண்டிப்பாக சாப்பிடலாம். இது ரொம்ப நேச்சுரலான ஒரு ஸ்வீட்னஸ் தான் கொடுக்கும். ஸோ டேட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி தான். நீங்கள் அதையும் ட்ரை ஃப்ரூட்ஸோடு சாப்பிடும் போது பேலன்ஸ்டான ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.